கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தேவனாய் இருக்கிற என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களை உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிற அன்பின் பிதாவாகிய தேவனாகிய என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் மீண்டும் இடத்தில் சந்திப்பது நிச்சயமாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு பிள்ளைகளை, வாங்கள் என்னோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 91:14 அதிகாரம். Psalms 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமேன். மீண்டும் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கவனிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தேவனால் கொடுக்கப்படுகிற மிக வல்லமையும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. இந்த கால வேளையில என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறீங்க. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்க. அப்போ விசுவாசித்து வாஞ்சையோடு இருக்கிறவர்களை அவர் விடுவிப்பாராம். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பாராம். ஆமேன். கவலைப்படாதீங்க. காலையிலே இந்த காலை வேளையில அற்புதமான ஒரு தேவ கிருபையுள்ள வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கு. அன்பின் வார்த்தை வந்திருக்கு. இந்த ஒரு வார்த்தை உங்களை விடுவிக்கும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வாக்கு தத்துவம் பயங்கரமான ஒரு சிறப்பான பேர் பெற்ற வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அன்பு மகனே, கவலைப்படாதீங்க. நீங்க பேர் பெற்ற ஒரு காரியங்கள் தேவனுக்கு எதிராக செய்திருந்தாலும் கூட நீங்கள் அவரை இந்த நொடி பொழுதில் முழங்கால் படியிட்டு, தேவாதி தேவனே, என்னை மன்னித்திடுங்க, நான் உம்மில் வாஞ்சையா இருக்கிறேன், உம்மை அறிந்திருக்கிறேன் அப்பா, இனிமேல் நான் பின்னாடி போக மாட்டேன், முன்னாடி உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. அன்பு பிள்ளைகளே, நீங்க அவரை வாஞ்சிக்கிறபடியினால அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடியினால அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இப்போ நீங்க இருக்கிற இந்த இடம் நிரந்தரம் உங்களுக்கு இல்லை. இதைவிட உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் வைப்பார் என்று இந்த வாக்கு தத்துவம் அருமையாய் கூறுகிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று வேதம் சொல்லுது. இந்த சங்கீத புஸ்தகத்துல இந்த 91வது சங்கீதம் மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு நீங்கள் அவரை வாஞ்சிக்கிறபடினால உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லா நோயிலிருந்து, எல்லா வேதனையிலிருந்து அவர் விடுவிப்பார். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினால உங்களை கீழே இருக்கிற உங்களை அவர் உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. அதாவது நீங்க வாளாகாம தலையாய் உங்களை வைக்க போறாரு. உங்களை கீழாக்காம உங்களை மேலேயே ஆக்க போறாரு. அன்பு மகனே, உங்களை பேசின வார்த்தைகள், அன்பு மகளே, உங்களை அவமானப்படுத்தின வார்த்தைகள், மனுஷருங்க மூலியமாய் உங்களுக்கு வந்த எல்லாம் உங்களை நோக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவனாகிய கர்த்தர் முறியடித்து அவங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க போறாரு. உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறாரு. எல்லாம் பிரச்சனை, சாப கட்டிலிருந்து உங்களை விடுவிக்க போறாரு. இந்த புதிய நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறாரு. எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஆமேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தான். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு தான். இதை தவிர உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அழுவாதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்குது. வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீரே சுவாமி. இந்த காலை பொழுதுல அன்பின் பிதாவே, இந்த வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் எங்களுக்கு தெரியல. ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்மை கோடான கோடி ஸ்தோத்திரத்தோடு உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை பொழுதுல இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்.
சபை மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள எல்லா மனுஷர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. அப்பா, நல்ல வாக்குத்தத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுமே நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாது இருப்பாயாக. ஆமேன். அன்பு பிள்ளைகளே, மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் சொல்லியாச்சு, உங்களை விடுவிப்பாரு. ஆண்டவர் சொல்லியாச்சு, உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமான ஒரு இடத்தை அவர் கொடுக்க போறாரு. இனிமேல விடுதலை, இனிமேல உயர்வு. அந்த உயர்வு, அந்த விடுதலை இந்த புதிய நாள்லேருந்தே உங்களுக்கு தொடங்குது. அப்பாவிடத்துல முழங்கால் படியிட்டு, அப்பா இடத்துல, உங்கள் சொந்த இரட்சகரிடத்துல, தேவாதி தேவனிடத்துல உட்கார்ந்து அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் இந்த புதிய நாளில் உங்களுக்கு ஒரு வாசல் வழிகளை அவர் திறந்து கொடுப்பார். ஆமேன். மீண்டும் சந்திக்கலாம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஜீசஸ்.